ஒரு சிறிய அமைதியான கிராமத்தில் ஆரியன் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த கிராமம் அதிகாலை எழுந்துவிடும். பெண்கள் வீட்டு வேலைகளை தொடங்கி விடுவார்கள். ஆனால் அந்த கிராமத்தில் ஒரே ஒரு மனிதன் மட்டும் இந்த உலகத்திலிருந்து வேறுபட்டவன் போல வாழ்ந்தான். அவன்தான் ஆரியன். காலை சூரியன் உதித்தாலும், பறவைகள் பாடினாலும், மக்கள் வேலைக்கு சென்றாலும், ஆரியன் மட்டும் தனது படுக்கையில் திரும்பி மறுபடியும் தூங்கி விடுவான். அவனுக்கு காலையிலான அழகும் முக்கியமில்லை, நேரத்தின் மதிப்பும் முக்கியமில்லை. அவன் நினைத்தது ஒரே ஒரு விஷயம். அவன் தினமும் தாமதமாக எழுந்து எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் நாளை கழித்து விடுவான். ஒரு நாள் போல் அல்ல, ஒவ்வொரு நாளும் அதே கதை. ஆரியனின் அப்பா மிகவும் உழைப்பாளி. அவர் அதிகாலை சூரியன் எழுவதற்கு முன்பே எழுந்து வயலுக்கு செல்வார். கடுமையான வெயிலிலும் மழையிலும் வேலை செய்துதான் குடும்பத்திற்கு உணவு சம்பாதிப்பார். ஒவ்வொரு காலையிலும் அவர் கதவின் முன் நின்று மெதுவாக அழைப்பார். ஆரியன், மகனே, நாள் தொடங்கிவிட்டது, எழுந்து வா. ஆனால் ஆரியன் என்ன செய்வான்? அவன் போர்வையை முகத்தில் இழுத்து வைத்து அந்த குரலை கேட்காதது போல திரும்பி படுத்துக் கொள்வான். அப்பாவின் வார்த்தைகள் அவன் காதுகளுக்கு சென்றாலும் அவன் மனதிற்கு ஒருபோதும் சென்று சேரவில்லை. மகனே, இன்று வீணாகும் நேரம் நாளை உன்னை வலிக்க வைக்கும். ஆரியன் சிரித்தான். அப்பா, இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை கேட்ட அப்பா அமைதியாக அவனை பார்த்தார். கோபப்படவில்லை, திட்டவில்லை. ஏனெனில் அவர் மகனை மிகவும் நேசித்தார். ஒரு நாள் அவன் புரிந்து கொள்வான் என்று மட்டும் நம்பினார். ஆரியனுக்கு ராஜு என்ற நண்பன் இருந்தான். ராஜு முற்றிலும் வேறுபட்டவன். அவன் தினமும் அதிகாலை எழுந்து வேலைகளை முடித்து படிப்பையும் செய்து குடும்பத்திற்கும் உதவுவான். ஒரு நிமிடத்தையும் வீணாக்க மாட்டான். பள்ளிக்கு போகலாம். இருவரும் பள்ளிக்கு சேர்ந்து செல்வார்கள். ஆனால் ராஜு வேகமாக ஓடிவிடுவான். ஆனால் ஆரியன் மெதுவாக நடந்து செல்லுவான். சில சமயம் மரத்தடியில் உட்கார்ந்து வானத்தை பார்த்து நேரம் கழித்து விடுவான். வாரங்கள் சென்றன, மாதங்கள் ஓடின. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை. ஆரியன் நேரத்தை வீணாக்கிக் கொண்டே இருந்தான். ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு ஒரு முதியவர் வந்தார். அவரை எல்லோரும் பாபா குரு என்று அழைத்தனர். அவர் மிகவும் ஞானம் கொண்டவர். வாழ்க்கையில் பல அனுபவங்களை பார்த்தவர். அவர் கிராமத்தின் நடுவில் இருந்த பெரிய மரத்தின் கீழ் அமர்ந்திருப்பார். அவர் சொல்வது அனைவரின் மனதையும் தொடும். ஒரு நாள் அவர் சொன்னார், நேரத்தை மதிக்கும் மனிதனை நேரமும் மதிக்கும். ஒரு நாள் ராஜு ஆரியனை அழைத்தான். வா, பாபா குரு ஒரு கதை சொல்ல போகிறார். ஆரியன் சோம்பலாக சொன்னான், நான் இங்கேயே நல்லா இருக்கிறேன். ஆனால் ராஜு அவனை இழுத்து கொண்டு சென்றான். அந்த மரத்தின் கீழ் பல குழந்தைகளும் பெரியவர்களும் அமர்ந்திருந்தார்கள். குழந்தைகளே, இந்த கதை நமது கிராமத்தின் பழங்கதை. ஒரு விவசாயி இருந்தான். அவனிடம் நல்ல வளமான நிலம் இருந்தது. ஆனால் அவன் தினமும் சொல்வான். அவன் நாளைக்கு என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன, பருவம் முடிந்தது. அவன் வயல் வெறுமையாக இருந்தது, குடும்பம் பசியுடன் இருந்தது. ஆனால் அவன் அண்டை வீட்டுக்காரன் தினமும் உழைத்தான். அவன் வயல் முழுவதும் பயிர் நிறைந்திருந்தது. பாபா குரு மெதுவாக அனைவரையும் பார்த்தார். பிறகு சொன்னார், நேரம்தான் மனிதனுக்கு கிடைக்கும் மிக விலையுயர்ந்த பரிசு. பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். நண்பனை இழந்தால் புதிய நண்பன் கிடைக்கலாம். ஆனால் ஒரு வினாடி போய்விட்டால் அது ஒருபோதும் திரும்பி வராது. நீ வீணாக்கும் ஒவ்வொரு நிமிடமும் விதைக்காத ஒரு விதை. அறுவடை காலம் வந்தால் உன்னிடம் எதுவும் இருக்காது. அந்த வார்த்தைகள் ஆரியனின் இதயத்தில் நேராகப்பட்டது. அவன் திடீரென்று தனது வாழ்க்கையை நினைத்தான். அப்பா அழைத்த காலைகள், தான் தூங்கி கழித்த நேரங்கள், ராஜு ஓடி சென்ற பாதையிலே மணி நேரங்கள். அவன் மனதில் ஒரு வலி எழுந்தது. அது உடலின் வலி அல்ல. குருவே, அந்த கதையில் இருந்த விவசாயி நான் தான். பாபா குரு சிரித்தார். அதை உணர்ந்ததுதான் முதல் வெற்றி. நேற்று என்ன செய்தாய் என்பது முக்கியமில்லை, இன்று என்ன செய்வாய் என்பதுதான் முக்கியம். இப்போதே தொடங்கு. அந்த இரவு ஆரியன் வீட்டிற்கு சென்றான். அவன் தனது அப்பாவின் கைகளை பார்த்தான். கடினமாக உழைத்ததால் அவன் மெதுவாக சொன்னான், அப்பா, நான் நேரத்தை வீணாக்கி தூண்டு. மாற்றம் தொடங்கும் தருணம்தான் உண்மையான வாழ்க்கை. அடுத்த நாள் சூரியன் எழுவதற்கு முன்பே ஆரியன் கண் திறந்தான். அவன் வெளியே வந்தான்.
வானம் மெதுவாக இருளில் இருந்து வெளிச்சமாக ஆரம்பித்தன. அந்த காலையின் அழகை அவன் முதன்முறையாக பார்த்தான். அவன் வயலுக்கு சென்று அப்பாவுடன் வேலை செய்தான். அப்பா அவனை பார்த்து எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவரது கண்களில் பெருமை இருந்தது. ராஜு அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஆரியன், இன்று என்ன ஆச்சு? ஆரியன் சிரித்தான். நேரத்தின் மதிப்பு புரிந்தது. நாட்கள் சென்றன. ஆரியன் அதிகாலை எழுந்து வேலை செய்தான், படித்தான். அவன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. ஒரு நாள் பாபா குரு கேட்டார், உன் முயற்சி பாராட்டுக்குரியது ஆரியன். நான் உனக்கு ஒரு பை விதைகள் கொடுத்தால் என்ன செய்வாய்? ஆரியன் எழுந்து சொன்னான், அனைத்தையும் சரியான நேரத்தில் விதைப்பேன். பாபா குரு சிரித்தார். அந்த விதைகள்தான் உன் நேரம். அந்த நிலம்தான் உன் வாழ்க்கை. அந்த பயிர்தான் உன் எதிர்காலம். இந்த கதை ஆரியனின் கதை மட்டுமல்ல, இது நம்மில் ஒவ்வொருவரின் கதையும். நாம் அனைவருக்கும் தினமும் 24 மணி நேரம் தான் கிடைக்கிறது. வெற்றியாளர்களுக்கும் அதே 24 மணி நேரம், தோல்வியடைந்தவர்களுக்கும் அதே 24 மணி நேரம். வேறுபாடு ஒன்றுதான், அவர்கள் அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதே. பல ஆண்டுகள் கழித்து அந்த கிராமத்தில் மக்கள் ஒரு கதையை சொல்வார்கள். ஒரு காலத்தில் சோம்பேறியாக இருந்த ஒரு சிறுவன் நேரத்தின் மதிப்பை புரிந்து கொண்டதால் தனது வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிக்கொண்டான் என்று. அந்த கதையின் முடிவில் ஒரு உண்மை மட்டும் இருக்கும். நேரம் அனைவருக்கும் சமமாக கிடைக்கிறது, ஆனால் அதை மதிக்கும் மனிதருக்கே வெற்றி கிடைக்கிறது. இந்த கதையின் முடிவில் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மை ஒன்று உள்ளது. அது என்னவென்றால், வாழ்க்கையில் வெற்றி பெறும் மனிதர்களுக்கும் தோல்வியடைந்து பின்னால் நிற்கும் மனிதர்களுக்கும் கிடைக்கும் நேரம் ஒரே மாதிரியானது என்பதே. இந்த உலகத்தில் யாருக்கும் கூடுதலாக ஒரு நாள், ஒரு மணி நேரம் அல்லது கூடுதலாக ஒரு நிமிடம் கிடைப்பதில்லை. அனைவருக்கும் சமமாக தினமும் 24 மணி நேரம் மட்டுமே கிடைக்கிறது. ஆனால் அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும். ஆரியனின் வாழ்க்கை இதற்கே ஒரு சிறந்த உதாரணமாக மாறுகிறது. ஒரு காலத்தில் அவன் நேரத்தை மதிக்காமல் வாழ்ந்தான். காலை எழுவதற்கே சோம்பலாக இருந்தான். நாளை செய்வேன் என்ற எண்ணத்தில் பல வாய்ப்புகளை இழந்தான். அந்த நாள் இன்று. ஆனால் ஒரு உண்மை அவனுக்கு புரிந்தபோது அவன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. அந்த உண்மை என்னவென்றால், நேரம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது வாழ்க்கை கொடுக்கும் மிக விலை மதிப்பற்ற பரிசு. அந்த பரிசை மதிக்காதவர்கள் அதை மெதுவாக இழந்து விடுவார்கள். ஆனால் அதை சரியாக பயன்படுத்துகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வார்கள். நாம் ஒவ்வொருவரும் ஆரியன் போலவே ஒரு கட்டத்தில் சோம்பலாக இருக்கலாம். ஆனால் அதை சரியாக பயன்படுத்துகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வார்கள். நாம் ஒவ்வொருவரும் ஆரியன் போலவே ஒரு கட்டத்தில் சோம்பலாக இருக்கலாம். சில நேரங்களில் இன்னும் நேரம் இருக்கிறது, நாளை ஆரம்பிக்கலாம் என்று நம்மை நாமே ஏமாத்திக் கொள்ளலாம். ஆனால் வாழ்க்கை காத்திருக்காது. ஒவ்வொரு நாளும் நம்மிடமிருந்து ஒரு சிறிய பகுதி நேரம் எடுத்துக்கொண்டு அமைதியாக முன்னேறிக் கொண்டே இருக்கும். மாத்திரம் எப்போது வேண்டுமானாலும் ஆரம்பிக்க முடியும் என்பதே. நீங்களே பல ஆண்டுகள் நேரத்தை வீணாக்கி இருந்தாலும் அதுவும் பரவாயில்லை. முக்கியமானது என்னவென்றால், இன்று நீங்கள் எடுக்கும் அந்த ஒரு சிறிய முடிவுதான். உண்மையை புரிந்து கொண்ட அந்த ஒரு தருணம் போதுமானது. அந்த ஒரு தருணத்தில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் உங்கள் வாழ்க்கையின் பாதை முழுவதும் மாறிவிடும். ஒரு சிறிய தீர்மானம் கூட வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முடிவு நாளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம். ஒரு சிறிய முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தினால் நாட்கள் சேர்ந்து வாரங்களாக மாறும். வாரங்கள் சேர்ந்து மாதங்களாக மாறும். மாதங்கள் சேர்ந்து ஆண்டுகளாக மாறும். பின்னர் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம் நினைத்ததை விட ஒரு நாள் அது பெரியமாக வளர்ந்து நம் வாழ்க்கையை நிழலாலும் பலன்களாலும் நிரப்பும். ஒவ்வொரு நிமிடமும் ஒரு விதை போலதான். அதை நீங்கள் சோம்பலில் வீணாக்கினால் அது மண்ணில் விழாமல் போகும். ஆனால் அதை முயற்சியில் விதைத்தால் அது ஒரு நாள் மரமாக வளர்ந்து உங்கள் வாழ்க்கைக்கு நிழலும் பலனும் தரும். அதனால் ஒவ்வொரு நாளும் உங்களிடம் கேளுங்கள், இன்று நான் என்ன விதை விதைக்கிறேன் என்று. அந்த கேள்விக்கான பதில்தான் உங்கள் எதிர்காலத்தை அமைக்கும். ஆகவே இனிமேல் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் மிகப்பெரிய சக்தி.